பிகாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிவரேஜ் பார்க்குறோம். இப்போ லிவரேஜ் டாபிக் தான் நம்ம போக போகிறோம். லிவரேஜ் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 கைண்ட்ஸாக இருக்குது: ஆப்ரேட்டிங், ஃபைனான்ஷியல் அண்ட் கம்பைன்ட். ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. இதோடைய டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் எப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஐடி டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஃபைனான்ஷியல் லிவரேஜ்க்கு இபிஐடி பை இபிடி. இதுக்கு டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் டிஎஃப்எல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இபிஎஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். நெக்ஸ்ட்டு கம்பைன்டு லிவரேஜ். கம்பைன்டு லிவரேஜோடைய ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. அதாவது கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடியும் அதுக்கப்புறமா இபிஐடி டிவைடட் பை இபிடி இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இபிஐடியும் மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இபிஐடியும் கேன்சல் ஆகிடுது. அப்புறம் கான்ட்ரிபியூஷனும் இபிடி மட்டும்தானே இருக்கும். ஸோ அதுதான் வந்து கம்பைன்டு லிவரேஜோடைய ஃபார்முலா. ஆப்ரேட்டிங் லிவரேஜோ ஃபைனான்ஷியல் லிவரேஜோ கம்பைன் பண்ணோம் அப்படின்னா தான் கம்பைன்டு லிவரேஜ். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேசிக்காக சும்மா சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வாங்க ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 7.34ல் கால்குலேட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார் மாருதி லிமிடெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் 50,000, செல்லிங் ப்ரைஸ் வந்து 50 rupees, வேரியபிள் காஸ்ட் வந்து 20 rupees, ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் சேல்ஸ் 15 rupees. வாட் வில் பி த நியூ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இஃப் த வேரியபிள் காஸ்ட் இஸ் 30 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுக்குன்னு ஃபார்மேட் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து அவங்க 50 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து 50 rupees. ஸோ இது நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 25 lakhs அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய சேல்ஸ் 25 lakhs. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டும் வந்து அதே மாதிரி 20 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 50,000 into 20 பண்ணினாங்கன்னா 10 lakh. அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 15 lakhs அப்படின்னு கிடைக்குது. இதிலேருந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50,000 into 15 7,50,000. அப்போ வந்து பேலன்ஸ் வந்து 7,50,000 கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய இபிஐடி. இப்போ இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த சம்பளம் வந்து கொடுக்கல. அப்போ இபிடி வந்து சேம் 7,50,000 தான் இருக்கும். அண்ட் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நியூ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிங்க, வேரியபிள் காஸ்ட் 30 அப்படின்னாலும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்னொன்றுமே கண்டுபிடிப்போம். சேல்ஸ்க்கு வந்து அதே அமௌண்ட்டு தான் கிடைக்கும். வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா 50,000 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து 30 rupees. அப்போ வந்து 15 lakh. அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 10 lakh அப்படின்னு கிடைக்குது. இதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இது எல்லாமே சேம் தான். 7,50,000 வந்து டிடக்ட் பண்ணணும். 7,50,000 வந்து 15 lakhsலேருந்து டிடக்ட் பண்ணால் 7,50,000 தான். 10 lakhலேருந்து 7,50,000 டிடக்ட் பண்ணணும். அப்போ 2,50,000. இதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எதுவுமே கொடுக்கல. ஸோ கேரி டவுன் ஆகிறப்போ 2,50,000 தான் ஆகிடும். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதில் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அதோடைய ஃபார்முலா என்னென்னா கான்ட்ரிபியூஷன் பை இபிடி. கான்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 15 lakh கிடச்சிருக்கு. இங்கே வந்து 10 lakh கிடச்சிருக்கு. டிவைடட் பை இபிஐடி என்னதுன்னா 7,50,000. 7,50,000 இங்கே வந்து 2,50,000. இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். பண்ணோன்னா 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ லிவரேஜை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ்ன்னு போடணும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து என்ன கிடைக்குதுன்னா 10 lakh டிவைடட் பை 2,50,000. இங்கே வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 4 times. அவ்வளோதான் இந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.